ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா கரண்ட் கெரியர் எனர்ஜி. ஸோ உங்களோட கெரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். King of Pentacles, Hanged Man. ஓகே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப்பில் சாதிக்கணும், நல்லா ஒரு ஃபினான்ஷியலாக நல்ல ஸ்டேபிளாக இருக்கணும், யாரையுமே ஃபினான்ஷியலாக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கனவு இருக்குது, ஒரு கோல் இருக்குது. அதே மாதிரி நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையுமே இருக்கு. சொசைட்டியில் நல்ல ஒரு பிளேஸில் இருக்கணும், ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு டேலண்டட் கேப்பபிள் அப்படின்னு காமிக்கணுங்கிற ஒரு ஆசை, கனவு எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பங்களுமே இருக்கு. ஐடியாஸ் நிறையா இருக்கு, பட் ஆனால் அதை ரியாலிட்டியில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப போராடுறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சோர்ஸ் எப்படின்னு தெரியல. பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் நிறைய இருக்கு. மோர் தேன் ஒன் பிஸ்னஸ் ஐடியாஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம். பட் ஆனால் அதை நீங்கள் நடத்துறதுக்கான ஒரு சோர்ஸும் இல்லை, ஒரு ஹெல்ப் அது கிடைக்காம இருக்கு. ஸோ சம்வேர் அதிலே கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கலாம். ஒரு சில பேர் கிவ் அப்பும் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஏதோ கிவ் அப் பண்ண வேண்டாம். மேபி உங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹோல்டு பண்ணுங்க. ஓகேங்களா? எதையும் கிவ் அப் பண்ண வேண்டாம். அண்ட் அதே மாதிரி வேலையிலிருந்து கொஞ்சம் பிரேக் உங்களுக்கு தேவை. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ரொம்ப இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நைட்டு தூங்கவும் முடியல உங்களால். வீக்கெண்ட் அதுவும் செலிப்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு. இது உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையுமே ரொம்ப ரொம்ப ட்ரெயின்ட் ஆக்கியிருக்கு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது உங்களுக்கு ஒர்க்கில் இருந்து. அண்டு மற்றவங்க வேலையும் நீங்கள் செய்யறீங்களா? பிகாஸ் ஆக்சுவலி நீங்கள் உங்களோட ஒர்க்கு தாண்டி எக்ஸ்ட்ரா வேலைகளுமே நீங்கள் செய்யறீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு சில கிவ் அப், இந்த ஒரு நீங்கள் பண்ணுற வேலைகள், அந்த ஜாப் பிடிக்காமையும் இருக்கலாம். பட் அதே சமயம் உங்களால் அதை கிவ் அப்பும் பண்ண முடியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ், தேவையில்லாத வேலைகள், இது எல்லாமே உங்களுக்கு உங்களோட எனர்ஜியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணுது. இது உங்களோட கோல் ஆம்பிஷன்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆனால் உங்களுக்கு என்னதான் இப்போ ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியலாகவும் சரி, உங்களோட கெரியர் ரிலேட்டடாகவுமே சரி, கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது இருக்கு. ஓகே, Queen of Wands. See, Six of Wands. ஓகே, சரி, ரொம்ப நல்ல கார்டு தான் வந்திருக்கு கெரியர் ரிலேட்டடாக. நான் சொன்ன மாதிரி ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நல்ல புது வழியில் சம்பாதிக்கிறது, பாசிட்டிவான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஒரு வழிகளுமே உருவாகும். சம்வேர் உங்களுக்கான ஒரு ஐடியாஸ் கிடைச்சிரும். ஓகே, ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, க்ரியேட்டிவிட்டி லெவலுமே இருக்குதா. ஆனால் அது நீங்கள் நம்பணும். பிகாஸ் யூ ஆர் வெரி பாசிட்டிவ் தான். நீங்கள் ஒரு வெரி ஆம்பிஷியஸ், வெரி பாசிட்டிவ், உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும், கெரியர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பர்சன். பட் சம்வேர் அது நீங்கள் ரியாலிட்டியில் உங்களால் அதை செஞ்சு காமிக்க முடியலன்னொன்னே நீங்களே உங்களை ப்ளேம் பண்ணுறீங்க. லைக் எனக்கு டேலண்ட் இல்லையா,
நான் லக்கு இல்லையா, எனக்கு ஏன் இப்படி நடக்குது. ஸோ நீங்கள் அந்த உங்களோட தாட்ஸ் மூலயமா அங்கே ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டு வரக்கூடாது. ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லாதனால உங்களுக்கான அந்த ஐடியாஸும் சரி, புதுசாக என்ன பண்ணலாம், ஓகே இப்போ இந்த ஜாப் நமக்கு செட் ஆகலை, இப்போ வேறு ஏதாவது பண்ணலாம், ரிஸ்க் எடுக்கலாமா. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கே இப்போ வந்து உங்களுக்கு யோசனையாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த ஒரு தெம்பு இல்லை, ஃபைட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆர்கியூ பண்ணுறதுக்கு, போராடுறதுக்கான ஒரு தெம்பு இல்லாமல் இருக்குது கரண்ட்லி. ஆனால் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட் ப்ராப்பராக எடுக்கிறீங்களோ, உங்களோட ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு தேவையில்லாததில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட எனர்ஜியும் சேவ் ஆகும், உங்களோட ஐடியாஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டிஸுமே வந்துட்டு சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மட்டும் செல்ஃபிஷாக இருக்கிறதுல தப்பு இல்லை. கெரியர் வைஸில் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதிகமான ஃபோக்கஸ் தேவைப்படுது. அண்ட் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாகவே இருக்கீங்க கெரியர் ரிலேட்டடாக. ஸோ அந்த பொறுமைக்கு டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குது. ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட கெரியர் ரிலேட்டடாக வந்துட்டு நல்லா இருக்குது, ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. சக்ஸஸ் கார்டு இருக்குது, ஜஸ்டிஸ் எல்லாம் பாசிட்டிவ் இருக்குது. அண்ட் மணி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மணி எங்கேயாவது போய் லாக் ஆகியிருக்கு அப்படின்னா, எஸ் அது ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா. யார்கிட்டயோ நீங்கள் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி லாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் வந்துட்டு உங்களோட ஒர்க் ஏரியாவில் வந்து ஒரு காசிப் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு எனர்ஜியும் காமிக்குது. எதர் நீங்கள் மற்றவங்களோட ஜஸ்ட் காசிப் பண்ணிட்டு உங்களோட கோல்ல இருந்து உங்களோட மைண்டு தாட்ஸ் எல்லாமே காசிப்பில் போகுதா, இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கான அந்த பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இல்லாமல் இருக்குதோ. ஸோ சம்வேர் வந்துட்டு காசிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு காட் கட்டிங் பண்ணணும். பிகாஸ் காசிப் அதிகமாக பண்ணிட்டு மற்றவங்களோட காம்படிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ்ல இருந்து நீங்கள் ரொம்ப தள்ளி வந்துடுவீங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு எனர்ஜி மட்டும் வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் எடுக்கக்கூடிய டைம் உங்களுக்கு இப்போ இருக்குது கரண்ட்லி. ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், இல்லைனா வெரி சூன் வந்து நீங்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் வருவீங்க. லைக் உங்களோட கெரியர் ரிலேட்டடாக, உங்களோட ஃப்யூச்சர் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே, அந்த ஒரு விஷயம் நீங்கள் அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ எந்தெந்த யார் யாரெல்லாம் தடைகளாக இருக்காங்களோ ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் அந்த இடத்துல பார்க்க வேண்டாம். கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும். பிகாஸ் வந்து மற்றவங்களோட கிரிட்டிசிசமாக ரொம்ப டூ மச்சாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோன்னு தோணுது. அந்த இன்னைக்கு வந்து உங்களை கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க நீங்கள் நல்ல க்ரோத், நல்ல பொசிஷனில் இருக்கப்போ அவங்களே உங்கள் கூட வந்துட்டு உங்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. கிங் ஆஃப் பென்டக்கல்ஸும் வந்துருச்சு, குயின் ஆஃப் பென்டக்கல்ஸுமே வந்துருச்சு. ஸோ மணி ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி வந்து காமிக்குது. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு மணி இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ இப்போ மணி இல்லாததுனால இல்லை மணி ப்ராப்ளம்னால இப்போ ஃபேமிலியிலுமே ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா எஸ் அதுவும் சால்வ் ஆகும். அண்ட் உங்களோட ஒர்க் ஏரியா, ஒர்க் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை வந்து இந்த குரூப்பிசம் இதெல்லாம் பண்ணிட்டு உங்களோட எனர்ஜி இல்லை உங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எஸ் அந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். ஜஸ்ட் வாட் எவர் இட் இஸ், என்ன காசிப் என்ன கிரிட்டிசிசம் வந்தாலும் நீங்கள் உங்களோட கோல், உங்களோட ஃபோக்கஸ்லேருந்து வெளியே போக வேண்டாம். ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் அண்ட் மைண்ட் கண்ட்ரோலுங்கிறது தேவைப்படுது. பிகாஸ் ஆக்சுவலி உங்களுக்கு சக்ஸஸ் க்ரோத் கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடாது. ஒரு சில சேலஞ்சஸ் நீங்கள் ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சக்ஸஸாக இருக்கட்டும், இந்த நிறைய ஒரு ரிச் லைஃபாக இருக்கட்டும், அபண்டன்ஸ் ஆஃப் மணி, நிறையா பணங்கள் உங்களுக்கு சேர்றதாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சில போராட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. மெஜிஷியன் கார்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன, ஐ திங்க் கெரியர் ரிலேட்டடாக வந்துட்டு மேஜராக எனக்கு ஒன்றுமே அப்படி தெரியலங்க. அதாவது மேபி இப்போ ஒரு சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள், காசிப், கிரிட்டிசிசம், இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெவியாக ப்ரெஷர் பண்ணுது அப்படின்னா, பட் இது நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ரீச் ஹைட்ஸ், நிறைய பெரிய லெவலுக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம். சரி, உங்களை பொறுத்த வரைக்குமே ஆல்தோ யூ ஆர் வெரி டேலண்டட், வெரி ஸ்கில்டு, கம்யூனிகேஷனில் தான் பிரச்சனை உங்களுக்கு,
நாலேஜ் வைஸ் எஸ் யூ ஆர் கிரேட், பட் ஆனால் வந்துட்டு கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஹேண்டிலிங் பீப்புள் அண்ட் ரிலேஷன்ஷிப்புமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்யூனிகேஷன் அண்ட் ஹேண்ட்லிங் பீப்புள், ஓகேங்களா, இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ். பிகாஸ் மெஜிஷியன் இந்த கார்டை பாருங்களேன், அண்ட் நீங்கள் ஓவராலாகவே எவ்வளோ எல்லோ கலராக இருக்குது, எவ்வளோ பிரைட், எந்த இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு டல்னஸாகவே இல்லை. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்டமிஸ்டிக், ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் காமிக்குது, ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக தான் காமிக்குது, கண்டிப்பான ஒரு பாசிட்டிவ் வேஸில் தான் வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சருமே காமிக்குது. ஓகே, ஸோ அப்போது எதுக்கு தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சும்மா சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிடுறீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு க்ரோத் இல்லை, இது உங்கள் ஒர்க் என்விரான்மெண்ட்லேயே நீங்கள் செய்கிற பிளேஸில் ரொம்ப காசிப்பாக இருக்குது, அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா எனக்கு க்ரோத் கிடையாது, ஸோ இவங்களோட சேர்ந்துட்டு நானும் காசிப் பண்ணிட்டு இல்லை என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு பாதிப்பாக இருக்குன்னா ஜஸ்ட் லீவ். ஒரு சில பேர் கரண்ட்லி அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க, பட் ஆனால் அங்கிருந்து வெளியே வரத்துக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்க. சரி, சம்வேர் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட சக்ஸஸாக இருக்கட்டும், உங்களோட க்ரோத் எதுக்குமே அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடாது, போராட்டங்கள் நிறையா இருக்கும். சம்வேர் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமே இருக்காது. அந்த டைம்ல நீங்க ரொம்ப போல்டா இருந்து தான் போராடணும். இது வந்து முடியாதுன்னு கிடையாது, சின்ஸ் யூ ஆர் கேப்பபிள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவே ஃபைட் பண்ணலாம், தனியாகவே வந்துட்டு உங்களுக்கான ஒரு பிளேஸ் நிலநாட்டலாம். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட் ஸ்கில்ஸை வெளியே கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்பணும். ஓகே, ஸோ எந்த பிளேஸில் இருந்தால் உங்களுக்கு க்ரோத் இருக்கோ அந்த பிளேஸுக்கு நீங்கள் மாறி தான் ஆகணும். ஒரு சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இல்லை நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், எனக்கு நேரம் காலம் வந்தால் அதுவாக தானாக நடக்கும், அவங்க என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், உங்களோட ஒரு நாளும் உங்களோட ஒரு மந்த்துமே வந்துட்டு வேஸ்டாக தான் போகும். அப்போ இன்ஸ்டண்ட்டான ஒரு சக்ஸஸ், சீக்கிரமாக எனக்கு சக்ஸஸ் வேணும், முன்னேறணும்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணவே வேண்டாம். பிகாஸ் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஏன் வந்து நீங்கள் ஒரு சில பேர் உங்களுக்குள்ள இருக்க அந்த டேலண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கலாம், மற்றவங்க திங்க் பண்ணுற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் ஆனால் அது வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க, கொஞ்சம் ஷையாக இருக்கீங்களா, இல்லை ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இல்லாமல் இருக்கீங்களான்னு தெரியல. மற்றவங்க என்ன நினைப்பாங்க என் ஐடியா பற்றி, அதை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இல்லைனா அதை கிரிட்டிசிசம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நிறைய ஐடியாஸை உங்களுக்குள்ளேயே வச்சுட்ருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஐடியாஸ், என்னென்ன பிளானிங் கெரியர் ரிலேட்டடாக இருக்கோ ஜஸ்ட் லெட் இட் அவுட், வெளியே விடுங்க. ஓகே, சின்ஸ் இது வரைக்கும் பாசிட்டிவாக எல்லா கார்டும் வந்துருச்சு. ஸோ ஃபைனல் வார்னிங் இஸ் டெவில் கார்டு வந்திருக்கு. ஸோ அப்போது வந்துட்டு உங்களோட க்ரோத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டெஃபினட்டாக தடையாக தான் இருக்காங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காசிப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க் ஏரியாவில் இப்போ கரண்ட்லி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் இருக்கிற ஒர்க் ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு க்ரோத் இல்லை, ஒரு ஐடியாஸை கொண்டு வர முடியல, பிகாஸ் கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்துட்டு உங்களை ஒதுக்கி வைக்கிறது, இந்த குரூப்பிசம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை கம்ப்ளீட்லி வந்துட்டு ட்ரெயின் பண்ணுது. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கு வந்துட்டு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் இருக்கிற இந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்ட்ராங் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது காமிக்குது. அப்போது அந்த நீங்கள் கண்டுக்காமல் இருக்கணும், உங்களோட க்ரோத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி பர்சன்ஸை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை எனக்கு என்னவுமே பண்ண முடியாது அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் யுவர் பிளேஸ் ஆர் ஜாப். ஓகே, ஸோ அதே அவங்க பேசுகிற கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அண்ட் சம்வேர் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க உங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இது வந்து உங்கள் ஹையர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட டீம் லீட், இல்லை யாராக வேணால் இருக்கலாம் உங்களோட ஒர்க் ஏரியாவில். ஸோ உங்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் உங்களோட ஐடியாஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயமே வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காத வேலைகளுமே நீங்கள் செய்யறதுனாலுமே கரண்ட் எனர்ஜி, கெரியர் எனர்ஜின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளமாக தான் இருக்குது. உங்களுக்கு க்ரோத் இல்லாமல் இருக்குது கரண்ட்லி.
பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்துட்டு நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சி தட்ஸ் வை மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எப்படி ஒரு சுச்சுவேஷனுமே ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுதான் எல்லாமே மாற்ற போகுது. ஓகேங்களா? இன்னுமே அந்த அவங்க பண்ணுற அந்த ஒரு டாமினேட் அது கேட்டுகிட்டே இருக்க போறீங்களா, இல்லை ஜஸ்ட் ரிஸ்க் எடுத்துட்டு எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ண போறீங்களா? இட்ஸ் இன் யோர் ஹேண்ட். வாட் எவர் இட் இஸ், சக்ஸஸுங்கிறது உங்களோட டெஸ்டினியில், மணி, ரிச் லைஃப் அப்படிங்கிறது உங்களோட டெஸ்டினியில் ஃபியூச்சர் இருக்கு. பட் ஆனால் ஒரு சில சேலஞ்சஸ், ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளாக்கேஜஸ், அப்டக்கிள்ஸ் எல்லாமே வரும். அது அத்தனையும் தாண்டி போனீங்கன்னா எஸ் உங்களுக்கானது இருக்கு. ஸோ ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. ரெஸ்ட் இல்லாததுனால தான் வந்துட்டு உங்களுக்கான ஐடியாஸ் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பிளான் இல்லாமல் இருக்கு. ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி செல்ஃபிஷாக கொஞ்சம் இருக்கணும். உங்களோட ப்ரொஃபஷனல் ஏரியாவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறனால அது உங்களோட டே டு டே லைஃபையுமே பாதிக்குது, உங்களோட மென்டல் ஹெல்த்தையுமே பாதிக்குது. ஸோ அது மட்டும் இருக்க வேண்டாம். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களோட ஓன் ஐடியாஸ், ஓன் கிரியேட்டிவிட்டி லெவலுங்கிறது இல்லாமல் இருக்கு. யாரோ அங்கேயுமே உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. மற்றவங்களோட ஒப்பீனியன், மற்றவங்களோட பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் கேட்டுட்டு செய்கிற மாதிரி இருக்கு. ஸோ வாட் எவர் கெரியர் விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்களோ, பிஸ்னஸ், ஜாப் எதுவாக இருந்தாலும் ஃபைனல் டெசிஷன் உங்களோடதாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் வந்துட்டு கெரியர் எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு கரண்ட்லி நல்ல சேலஞ்சஸ் இருக்கிறது காமிக்குது. ஒரு க்ரோத்துக்கான ஒரு தடைகளும் உங்களுக்கு காமிக்குது தான். பட் ஆனால் அதை பிரேக் பண்ணிட்டு வாங்க, ரிஸ்க் எடுங்க. கம்யூனிகேஷன், எக்ஸ்பிரஷன்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஃபைட் பண்ணணும். ஸோ இந்த விக்டரிங்கிறதும் இருக்கு. அண்ட் கார்ட்ஸ் நல்ல ஒரு ஹை கார்ட்ஸாக தான் இருக்கு. ஜஸ்டிஸ் கார்டு இருக்கு, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கு, உங்களுக்கு குயின் ஆஃப் பென்டிகல்ஸும் இருக்கு, விக்டரி கார்டு இருக்கு, அதை விட மெஜிஷியன் கார்டு. யூ ஆர் பிளஸ்ட். ஓகேங்களா? உங்களால் முடியாததுன்னு கிடையாது. இந்த ஒரு ஆக்சுவலி உங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா சூழ்நிலைகளுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இது அவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது, உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு பாதிக்குது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சென்சிட்டிவ்ங்கிறனால நீங்கள் நெகட்டிவிட்டியை மட்டும்தான் அதிகமாக அப்சர்வ் பண்ணுறீங்க. ஒரு 10 விஷயம் உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 10 விஷயத்தில் ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருந்துச்சு, மற்றது எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு, 9 விஷயமும் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்து எடுத்துக்கிறீங்க நெகட்டிவானது, மற்ற 9 விஷயத்தையும் விட்டுறீங்க. ஸோ அப்படிதான் வந்து உங்களோட கெரியர் எனர்ஜி கரண்ட்லி காமிக்குது. இந்த ஒன்று தான் நெகட்டிவ், மற்ற அவ்வளோ பிரைட்னஸ், அவ்வளோ பாசிட்டிவ் இருக்கிறப்போ ஏன் இந்த சைடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? ஏன் இங்கேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த லைனுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம்ல? பாசிட்டிவான ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறத நம்பலாம்ல? ஸோ நீங்கள் உங்களோட லைஃப், உங்களோட கெரியர், யூனிவர்ஸ் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிதான். ஸோ ரிஸ்க் இருந்தாலுமே வந்துட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டுடே ரீடிங். கரண்ட் கெரியர் எனர்ஜி சூப்பராக இருக்குது. கார்ட்ஸ் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. உங்களோட லைஃப்பில் க்ரோத்துங்கிறது, சக்ஸஸுங்கிறது ஸ்லோவாக வந்தாலும், சேலஞ்சஸோடு வந்தாலுமே கண்டிப்பாக அதில் நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் லேர்ன் பண்ணுவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.